வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நான் ஓடி ஒளியவில்லை, மலையாள திரையுலகை காக்க வேண்டும். மோகன்லால் நேற்று பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போ மலையாள திரையுலகில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சினிமாவில் நடிகைகளை பாலியலுக்கு அழைப்பது குறித்து புகார்கள் குறித்து விசாரிக்க ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இது பெரும் புயலை கிளப்பியிருக்கும் நிலையில் இது குறித்து இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்த மோகன்லால், நான் எங்கேயுமே ஓடி ஒளியல, இங்கே தான் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஹேமா கமிஷனர் கமிட்டி 233 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிடப்பட்டது. அதில் மலையாள திரையுலகில் காஸ்டிங் கவுச் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இது பெண்கள் மீதான சுரண்டலுக்கு வலுவாகிறது. வேலை வேண்டும் என்றால் அதற்கு ஈடாக பாலியல் ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பதாகவும் இது ஆபத்தான ஒரு விஷயமாக மாறியிருப்பதாகவும் பெண்கள் தொடர்ந்து கூறி வந்தாங்க. சினிமா கனவோடு வரும் பெண் நடிகர்களை கட்டாயப்படுத்துவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர் தான் என்றும் அவர்களை சமரசம் செய்து கொண்டு சிலர் பட வாய்ப்பு பெற்று விடுறாங்க. சிலர் இதற்கு உடன்படாத போது அவர்கள் பாலியல் துன்புறுவதற்கு ஆளாகிறாங்க. மலையாள திரையுலகில் இது போன்ற பாலியல் சீண்டல்கள் அதிக அளவில் காணப்படுகிறது என அந்த அறிக்கை சொல்லப்படுகிறது. அந்த அறிக்கை வெளியானதை தொடர்ந்து பல நடிகைகள் பல நடிகர்கள் மீது பாலியல் ரீதியாக புகார் அளித்ததை அடுத்து ஒட்டுமொத்த திரைத்துறையினரும் பார்வை கேரளா சினிமா மீது இருந்துள்ளது. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பெரிதானதை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் உட்பட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ராஜினாமா செய்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவிக்காமல் மௌனமாக இருந்து வந்த நடிகர் மோகன்லால் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் ஹேமா கமிட்டி அறிக்கையில் முழுமையாக என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அனைவருமே இணைந்து தான் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தற்போது எழுந்துள்ள இந்த பிரச்சனையால் இருந்து மலையாள சினிமாவை காக்க வேண்டும். பாலியல் புகாரில் கடைநிலை ஊழியர் கூட பாதிக்கப்படக்கூடாது. மலையாள திரையுலகில் 21 சங்கங்கள் இருக்கும்போது அம்மா சங்கத்தை மட்டுமே எப்படி குறை சொல்ல முடியும்? நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, இங்குதான் இருக்கிறேன். பாலியல் புகார்கள் தொடர்பாக நீதிபதி ஹேமா குழு மேற்கொள்ள விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன். பேரிடர் காலத்தில் அம்மா சங்க பல உதவிகளை செய்துள்ளது. அதன் மீது அவதூறு பரப்பாதீங்க என்று மோகன்லால் அவர்கள் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. இந்த பாலியல் விவகாரம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் மலையாள சினிமா துறை மீது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர்கள் இது போன்று ஹேமா அறிக்கையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வுகளை அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மலையாள சினிமா துறையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.